கடல் அலை ஓய்ஞ்சாலும் மனசோட அலை ஓயவே ஓயாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல ரத்தமும் சதையுமா கிடந்த அந்த மண்ணுல அம்பு படுக்கையில படுத்திருந்த பீஷ்மரோட மனசு ஒரு நிலையான அமைதிக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தது. சுத்தி நின்னவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தப்போ அந்த மனுஷன் மட்டும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடம்புல குத்துன ஒவ்வொரு அம்பும் ஒரு கதையை சொல்லிச்சு. அந்த வலியை விட மனசுக்குள்ள இருந்த பாரம்தான் அவரை ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்தது. அப்போலாம் அங்க கிருஷ்ணர் வர்றாரு. அந்த நடையில ஒரு நிதானம், முகத்துல அந்த மாறாத புன்னகை. பீஷ்மர் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியுது. அது வலியால வந்த கண்ணீர் இல்ல. இத்தனையும் பார்த்தும் நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான தேடல் அது. நாம கூட அப்படிதான் வாழ்க்கையில ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திச்சு ஒரு கட்டத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு படுத்து கிடப்போம். ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ஞானம் நமக்குள்ள பிறக்க வேண்டியிருக்கும். பீஷ்மர் கிருஷ்ணவை பார்த்து கேட்கிறாரு, பரந்தாமா, தர்மத்துக்காகவே வாழ்ந்தேன்னு நினைச்ச எனக்கு ஏன் இந்த கதி? ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள், 2 பேரையும் வளர்த்தவன் நான். ஆனா இன்னைக்கு அனாதையா இந்த அம்பு படுக்கையில கிடக்கிறனே, இதுதான் நான் செஞ்ச தர்மத்துக்கு கிடைச்ச பரிசா அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பிதாமகரே, தர்மம்ங்கிறது நீங்க எடுத்துக்கிட்ட சபதத்துல இல்ல, அந்த சபதம் மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்கிறதுல தான் இருக்குன்னு ஒரு போடு போடுறாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிடிச்ச பிடிய விடமாட்டேன்னு. கௌரவத்துக்காக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த பிடிவாதம் மத்தவங்களோட வாழ்க்கையை சிதைக்குதுன்னா அது தர்மம் கிடையாது. பீஷ்மர் தன் வாழ்நாள் முழுக்க தன்னோட தனிப்பட்ட ஒழுக்கத்திலையும் சபதத்திலையும் ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஆனா அதே சபதம் ஒரு பெண்ணோட மானம் பறிபோகும்போது அவரை வாயை மூடிக்கிட்டு இருக்க வச்சது பாத்தீங்களா? அங்கதான் அவர் தோத்து போயிட்டாரு. கிருஷ்ணர் பீஷ்மருக்கு புரிய வைக்கிறது இதுதான். ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அநியாயம் நடக்கும்போது அந்த இடத்துல அதிகாரத்தோட இருந்தும் தட்டி கேட்காம இருக்கிறது மிகப்பெரிய பாவம். இந்த நிமிஷம் நாம யோசிச்சு பார்க்கணும். நாமளும் பல இடங்கள்ல எனக்கு இதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிருப்போம். இல்லனா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிற பேர்ல தப்பான ஒரு விஷயத்துக்கு துணை போயிருப்போம். பீஷ்மரோட அந்த மரணப்படுக்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற முதல் பாடம் இதுதான். நீங்க யாருக்காக வாழ்றீங்கிறத விட எந்த நீதிக்காக நிக்கிறீங்கிறது தான் உங்க வாழ்க்கையோட மதிப்பையே தீர்மானிக்கும். பீஷ்மர் தன்னோட பலத்தை, அறிவை, வீரத்தை எல்லாம் ஒரு தப்பான இடத்துல அடகு வச்சதுனால தான் இன்னைக்கு சூரியன் மறையறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அந்த இடத்துல ஒரு குருவா நிக்கல, ஒரு கண்ணாடியா நிக்கிறாரு. பீஷ்மர் தன்னோட தப்ப தானே பார்க்க வைக்கிற அந்த கண்ணாடியா கிருஷ்ணர் அங்க இருக்காரு. வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் தண்டனை கிடையாது, அது ஒரு சுத்திகரிப்பு. பீஷ்மர் அனுபவிக்கிற இந்த ஒவ்வொரு வலியும் அவர் செஞ்ச மௌனமான பாவங்களை எரிச்சுக்கிட்டு இருக்கு. நெருப்புல பட்ட தங்கம் எப்படி மின்னுமோ அப்படிதான் இந்த அம்பு படுக்கை பீஷ்மரை ஒரு முழுமையான ஆன்மாவா மாத்திக்கிட்டு இருக்கு. நாம படுற கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு அந்த கஷ்டம் நமக்குள்ள எதை மாத்த ட்ரை பண்ணுதுன்னு கவனிச்சோன்னா நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். கிருஷ்ணரோட பார்வை பீஷ்மர் மேல பட்ட உடனே அந்த வலிகள் எல்லாம் ஒரு விதமான ஆனந்தமா மாறுது. ஏன்னா உண்மையை உணர்றப்போ கிடைக்கிற நிம்மதி வேற எதுலையும் கிடைக்காது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனா நாம செஞ்ச செயலோட பலன் மட்டும் நிழல் மாதிரி கூடவே வரும். பீஷ்மர் நினைச்சிருந்தா அந்த போரை தடுத்திருக்கலாம், துரியோதனனை நல்வழிப்படுத்திருக்கலாம். ஆனா கடமைங்கிற போர்வையில அவர் செஞ்ச தவறு இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. இந்த பாடம் பீஷ்மருக்கு மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையா வாழற நமக்கும் தான். சும்மா இருக்கிறது கூட சில நேரத்துல குற்றமாயிடும். அந்த குற்றம்தான் இன்னைக்கு அவரை துடிக்க வைக்குது. ஆனா கிருஷ்ணர் கூட இருக்கும்போது அந்த துடிப்பு கூட ஒரு தவமா மாறிடுது. கிருஷ்ணரோட அந்த பார்வை இருக்கே, அது சாதாரண பார்வை இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய கடலே அடங்கியிருக்கு. அம்பு படுக்கையில கிடந்த அந்த பெரியவர் பீஷ்மர் கிருஷ்ணரோட கண்ணையே உத்து பார்க்கறாரு. ஏன் கண்ணா, நான் என்ன தப்பு பண்ணுனேன்? என் வாழ்நாள் முழுக்க ஒரு துளி கூட ஒழுக்கம் தவறாம பிரம்மச்சரிய விரதத்தை உயிரை மூச்சா புடிச்சுக்கிட்டு இருந்தேனே, அதுக்கு இதுதான் கதியா அப்படின்னு கேட்கிறாரு. பீஷ்மரோட குரல்ல ஒரு நடுக்கம் இருக்கு. ஆனா அது மரண பயம் இல்ல, தான் வாழ்ந்த வாழ்க்கை மேல வந்த ஒரு சந்தேகம். அப்போ கிருஷ்ணர் மெதுவா அந்த படுக்கைக்கு பக்கத்துல உட்கார்றாரு. அந்த இடத்துல நிலவுன அமைதி சுத்தி இருந்த எல்லா சத்தத்தையும் அடக்கிடுச்சு. கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. பிதாமகரே, ஒரு மனுஷன் தன் ஒழுக்கத்துல மட்டும் சரியா இருந்தா போதாது. அந்த ஒழுக்கம் மத்தவங்களுக்கு எப்ப பயன்படுதோ அப்பதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எடுத்த அந்த பயங்கரமான சபதம் இருக்கே, அது உங்களோட கௌரவத்தை உயர்த்தி இருக்கலாம்.
ஆனா ஒரு நாட்டோட தர்மத்தை அது குழி தோண்டி புதைச்சிருச்சு. நீங்க உங்களோட தனிப்பட்ட சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைச்சப்போ ஒரு பெண்ணோட கண்ணீரை துடைக்க மறந்துட்டீங்க. பாஞ்சாலி சமையல அழுது துடிச்சப்போ உங்களோட அந்த சத்தியம் உங்கள வாயை திறக்க விடாம தடுத்துச்சே, அதுதான் நீங்க பண்ணுன தப்பு. இந்த வார்த்தை ஒரு ஈட்டி மாதிரி பீஷ்மரோட நெஞ்சில பாயுது. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. சில நேரங்கள்ல நாம சில கொள்கைகளை வச்சிருப்போம். நான் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன், நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்வோம். ஆனா அந்த கோட்டுக்கு வெளியே ஒரு மனுஷன் அநியாயமா சாகறான்னா நாம போடுற கோடு ஒரு சிறை மாதிரி தான். பீஷ்மர் அன்னைக்கு மௌனமா இருந்ததுக்கு அவர் சொன்ன காரணம் கடமை. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அநீதி நடக்கிற இடத்துல மௌனமா இருக்கிறவன் அந்த அநீதியை செய்யறவனை விட அதிக பாவம் செய்யறான். ஏன்னா தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். ஆனா அந்த தப்பை தடுக்க வேண்டிய அதிகாரத்துல இருக்கிறவன் அமைதியா இருந்தா அது அந்த தப்புக்கு கொடுக்கப்படுற அங்கீகாரமாயிடும். பீஷ்மரோட கண்கள்ல இருந்து இப்போ கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. அவர் யோசிச்சு பார்க்கறாரு. ஆமா, அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா அந்த சபையில ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். அவர் ஒரு விரலை தூக்கி இருந்தா துரியோதனன் நடுங்கி இருப்பான். ஆனா நான் சிம்மாசனத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு ஒரு பொய்யான நியாயத்தை சொல்லி தன்னை தானே ஏமாட்டிக்கிட்டாரு. கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, உங்க உடம்புல குத்தப்பட்டிருக்கிற இந்த அம்புகள் ஒவ்வொன்றும் நீங்க அன்னைக்கு பேசாம இருந்தப்போ தொலைச்சிருக்க வேண்டிய உண்மைகள். இப்போ அந்த உண்மைகள் அம்பு வடிவத்துல உங்களை வருத்துது. இது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? நாம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டா அது காலப்போக்குல நம்ம மனசாட்சியையே ஒரு முள்ளா மாறி குத்திக்கிட்டே இருக்கும். நிம்மதிங்கிறது வெளியே எங்கேயோ இல்ல, அது நாம செய்யற செயலோட நேர்மையில இருக்கு. பீஷ்மர் இவ்வளவு பெரிய வீரர், ஆனா ஒரு சின்ன தப்ப தட்டி கேட்க முடியாம போனதுனால அவரோட மொத்த வீரமும் வீணா போச்சு. பலம்ங்கிறது கையில இருக்கிற ஆயுதத்துல இல்ல, மனசுல இருக்கிற தெளிவுல இருக்கு. அந்த தெளிவு பீஷ்மருக்கு அன்னைக்கு இல்லாம போச்சு. கிருஷ்ணர் அதை தான் இப்போ அவருக்கு உணர்த்துறாரு. நீங்க சாகரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கல பீஷ்மகரே, நீங்க செஞ்ச தவறுகளோட பாரத்தை சுமந்து தீர்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தவிப்பு தான் உங்களோட பிராயச்சித்தம். நாம சில சமயம் பெரிய மனுஷங்கன்னு சொல்லிக்கிட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு உண்மைய மறைச்சு வாழ்வோம். ஆனா சாவு வரும்போது அந்த கௌரவம் எல்லாம் தூசியாய் போயிடும். அப்போ நமக்கு முன்னாடி நிக்கிறது நம்மோட உண்மையான பிம்பம் மட்டும்தான். பீஷ்மர் இப்போ அந்த பிம்பத்தை பார்க்கறாரு. கிருஷ்ணர் அந்த பிம்பத்தை அவருக்கு காட்டுறாரு. தர்மம்ங்கிறது ஒரு பழைய புத்தகம் இல்ல, அது ஒவ்வொரு நிமிஷமும் நாம எடுக்கிற முடிவுல இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது அங்க ஒரு புது வெளிச்சம் பிறக்குது. பீஷ்மருக்கு இப்ப புரியுது, தான் இவ்வளவு காலம் எதை சரின்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தாரோ அது வெறும் நிழல் மட்டும்தான். உண்மையான வெளிச்சம்ங்கிறது மத்தவங்களோட துயரத்தை போக்குறதுல தான் இருக்கு. கிருஷ்ணர் பீஷ்மரோட தலையில கை வச்சதும் அந்த அம்பு படுக்கையோட வலி கொஞ்சம் குறையுது. அது ஏன்னா மனசுல இருந்து அந்த பாரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தப்புன்னு ஒத்துக்கிட்டாலே பாதி பாரம் குறைஞ்சிரும். ஆனா நாம சாகுற வரைக்கும் அந்த ஈகோவோடையே இருப்போம். பீஷ்மர் அந்த ஈகோவை விட்டதால தான் கிருஷ்ணர் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீண் பிடிவாதத்தை விட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். கிருஷ்ணரோட இந்த பேச்சு பீஷ்மருக்கு ஒரு பெரிய ஞானத்தை தருது. இன்னும் ஆழமான ரகசியங்கள் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் பீஷ்மரோட முகத்தையே பார்த்திருக்காரு. அந்த பார்வையில ஒரு அதிகாரம் இல்ல, ஒரு தாய் தன்னோட குழந்தைய பார்க்குற மாதிரி ஒரு வாஞ்சை இருக்கு. ஆனா பீஷ்மர் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிக்குது. கண்ணா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான். அன்னைக்கு அந்த சபையில திரௌபதி அழுது துடிச்சப்போ நான் தலைய குனிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு நான் சொன்ன காரணம் தர்மம் தானே. ஒரு அரசனோட உப்பை தின்னுட்டு அந்த அரசனுக்கு எதிரா பேசக்கூடாதுங்கிற தர்மம் தானே என்ன தடுத்துச்சு. தர்மத்தை காப்பாத்தணும்னு நினைச்சது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேட்கிறாரு. பீஷ்மரோட இந்த கேள்வி இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு குழப்பம்தான். நாம ஏதோ ஒரு நன்றிக்காகவோ இல்ல ஏதோ ஒரு கடமைக்காகவோ தப்ப தட்டி கேட்காம இருப்போம். கிருஷ்ணர் ஒரு சின்ன சிரிப்போட பதில் சொல்றாரு.
பிதாமகரே, நீங்க தின்னது உப்பை இல்ல, அது அந்த நாட்டு மக்களோட உழைப்பு. ஒரு அரசன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு துணை போறது தர்மம் இல்ல, அது அந்த நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம். தர்மங்கிறது ஒரு உயிருள்ள விஷயம், அது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறும். ஆனா நீங்க தர்மத்தை ஒரு கல்லுல செதுக்கி வச்ச சட்டமா பாத்தீங்க. அதனாலதான் அந்த சட்டம் ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்த முடியாம போச்சு. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. நாம சில விதிகளை புடிச்சுக்கிட்டு மனுஷங்களை மதிக்க மறந்துடுறோம். ஆனா மனுஷநேயத்தை விட பெரிய தர்மம் உலகத்துல எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லயோ இல்ல வேலையிலையோ ஒரு தப்பு நடக்கும். நாம என்ன சொல்லுவோம்? அவர் எனக்கு பழக்கமானவர், அவர் எனக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காரு, அவர் கையில தானே நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை மறைப்போம். ஆனா அந்த தப்பால வேற ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாவத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. பீஷ்மர் அன்னைக்கு செஞ்சது அதேதான். துரியோதனன் செஞ்ச அக்கிரமத்தை விட பீஷ்மர் மாதிரி ஒரு பெரியவர் அதை மௌனமா வேடிக்கை பார்த்ததுதான் அந்த தர்மத்தையே குலைச்சிருச்சு. கிருஷ்ணர் அதைத்தான் ஆணித்தரமா சொல்றாரு. நல்லவங்க அமைதியா இருக்கிறது தான் கெட்டவங்க துணிச்சலா இருக்கிறதுக்கு காரணம். பீஷ்மர் இப்போ அந்த அம்பு படுக்கையில நெளியிறாரு. அவரோட மனசாட்சி இப்போ அவரை ஓங்கி ஒரு அற விடுது. அப்போ நான் செஞ்ச தியாகமெல்லாம் வீண்தானா? என் அப்பாவுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனே, அந்த பெரிய தியாகத்துக்கு மதிப்பே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் நிதானமா சொல்றாரு, தியாகங்கிறது மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இருக்கணுமே தவிர உங்களோட ஈகோவை வளர்க்கறதுக்காக இருக்கக்கூடாது. நீங்க எடுத்த அந்த பிரம்மச்சரிய விரதத்தால அன்னைக்கு அம்பைங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நீங்க எடுத்த முடிவு அடுத்தடுத்த தலைமுறையையே ஒரு பெரிய போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ஒரு தியாகம் ஒரு அழிவுக்கு காரணமா இருக்குன்னா அது தியாகமே கிடையாது. நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவருக்காக இதை பண்ணேன், இவருக்காக அதை விட்டு கொடுத்தேன்னு. ஆனா அந்த விட்டு கொடுத்ததுனால வேற யாருக்கோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது தியாகம் இல்ல, அது ஒரு முட்டாள்தனம். பீஷ்மரோட அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு இவ்வளவு இரத்த ஆறு ஓடுறதுக்கு காரணம். கிருஷ்ணர் பீஷ்மரோட முகத்துக்கு நேரா ஒரு கண்ணாடியை வைக்கிறாரு. அந்த பிம்பத்துல பீஷ்மருக்கு தன்னோட தப்பு இப்போ பட்டப்பகலா தெரியுது. ஒரு தியாகங்கிறது ஒரு பூ மாதிரி இருக்கணும், அது மற்றவங்களுக்கு வாசனையை தரணும். ஆனா பீஷ்மரோட தியாகம் ஒரு முள்வேலி மாதிரி இருந்துச்சு, அது எல்லாரையும் குத்தி கிழிச்சிருச்சு. கிருஷ்ணர் தொடர்ந்து பேசுறாரு, மனுஷன் எப்போ தன்னோட முடிவுகளை தர்மம்னு நினைக்கிறானோ அப்போ அவன் கடவுளை விட தன்னை மேலா நினைக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க எடுத்த சபதம் உங்களுக்கு ஒரு பெருமையை தந்துச்சு. பீஷ்மர் ஒரு சொல்லு தப்பாதவர்னு உலகமே உங்களை புகழ்ந்துச்சு. அந்த புகழுக்காகவே நீங்க அந்த சபதத்தை கட்டிக்கிட்டு அழுதீங்க. ஆனா அந்த சபதத்தை விட ஒரு பெண்ணோட கௌரவம் முக்கியம்னு அன்னைக்கு உங்களுக்கு தோணல. ஏன்னா உங்க கண்ணுக்கு உங்களோட அந்த பெயர் தான் பெருசா தெரிஞ்சுது. இது எவ்வளவு ஆழமான விஷயம். நாமளும் சில நேரங்கள்ல நம்ம கௌரவத்துக்காக நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை காயப்படுத்துவோம். அது கௌரவம் இல்ல, அது வெறும் அகங்காரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த நாங்கிற அகங்காரம்தான். பீஷ்மர்கிட்டையும் அது இருந்துச்சு, ஆனா அது தர்மங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கிருஷ்ணர் அந்த போர்வையை மெதுவா விளக்குறாரு. பீஷ்மருக்கு இப்போ தன்னோட பலவீனம் புரியுது. அம்பு படுக்கையில இருக்கிற அந்த உடல் வலியை விட இந்த மனசுல ஏற்படுற ஞான வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த வலி தான் ஒரு மனுஷனை புனிதமாக்கும். கிருஷ்ணரோட இந்த பேச்சு பீஷ்மரை ஒரு புது மனுஷனா மாத்திக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு பெருமை சேர்க்குமான்னு பார்க்காதீங்க, அது யாருக்காவது கண்ணீரை தருமான்னு பாருங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது அந்த இடமே ஒரு மௌனத்துல முழுகுது. அடுத்த பாகத்துல இந்த மௌனம் இன்னும் பெரிய உண்மைகளை உடைக்க போகுது. கிருஷ்ணர் பேச பேச சுத்தி இருந்த காத்து கூட அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு நிசப்தம். பீஷ்மரோட முகத்துல இப்போ ஒரு விதமான நடுக்கம் தெரியுது. கண்ணா, அப்போ ஒரு மனுஷன் எடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தப்பா? வாக்கு தவறாமைங்கிறது ஒரு பெரிய தர்மம்னு தானே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என் தந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தினது எப்படி குற்றமாகும் அப்படின்னு கேட்குறாரு. பீஷ்மரோட குரல்ல ஒரு வேதனை இருக்கு. ஏன்னா அவர் தன் வாழ்நாள் முழுக்க எதை ஒரு பெரும் சாதனையா நினைச்சாரோ அது இன்னைக்கு ஒரு பெரிய சுமையா அவர் முன்னாடி வந்து நிக்குது. நாமளும் அப்படித்தான், நான் சொன்னதுதான் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல இருப்போம். ஆனா அந்த பிடிவாதம் மற்றவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு யோசிக்கவே மாட்டோம். கிருஷ்ணர் மெதுவா பீஷ்மரோட கையை தொடுறாரு. அந்த தொடுதல்ல ஒரு ஆறுதல் இருக்கு. பிதாமகரே, சத்தியம்ங்கிறது ஒரு உயிருள்ள விஷயம். அது மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் இருக்கணுமே தவிர ஒரு உயிரை கொல்றதுக்காக இருக்கக்கூடாது. நீங்க எடுத்த அந்த பிரம்மச்சரிய விரதத்தால அன்னைக்கு அம்பைங்கிற ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நின்னப்போ ஏன் சத்தியம்தான் முக்கியம்னு அவளை துரத்தி விட்டீங்களே, அங்கதான் நீங்க தர்மத்தை தோற்கடிச்சிங்க.
ஒரு சத்தியம் ஒருத்தரோட கண்ணீருக்கு காரணமா இருக்குன்னா அந்த சத்தியத்தை உடைக்கிறது தான் உண்மையான தர்மம். கிருஷ்ணரோட இந்த வார்த்தை ஒரு சம்மட்டி அடி மாதிரி இருக்கு. நாம சில நேரங்கள்ல நம்மளோட கொள்கைகளை விட மனுஷங்களை மதிக்க மறந்துடுறோம். கொள்கைங்கிறது மனுஷனுக்காகத்தான், மனுஷன் கொள்கைக்காக இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க, நான் இவர்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், அதனால அவரோட கஷ்டத்துல கூட நான் போய் நிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது தர்மமா? இல்ல, இது வெறும் ஈகோ. பீஷ்மர் அன்னைக்கு செஞ்சது அதேதான். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை விட தன்னோட பெயர் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல தான் அவர் குறியா இருந்தாரு. கிருஷ்ணர் அதைத்தான் ஆழமா சொல்றாரு. மனுஷன் எப்பவும் தன்னோட பிம்பத்தை காப்பாத்திக்கத்தான் போராடுறானே தவிர தன் ஆத்மாவை சுத்தமா வச்சுக்க போராடுறதில்ல. நீங்க சத்தியசீலர் பீஷ்மருங்கிற அந்த பேருக்காகத்தான் வாழ்ந்தீங்க. அந்த பேரை காப்பாத்த போய் உங்களை சுத்தி இருந்த எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்துட்டீங்க. இந்த நிமிஷம் நாம நம்மையே கேட்டுக்கணும். நாம செய்யற விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே மத்தவங்களுக்கு பயன்படுதா, இல்ல நம்மோட பெருமையை காட்டிக்கிறதுக்காக செய்யறோமா? பீஷ்மர் ஒரு பெரிய வீரர், ஆனா அவர் அந்த வீரத்தை ஒரு தப்பான இடத்துல அடகு வச்சிருந்தாரு. துரியோதனன் செய்யற அநியாயம் தெரிஞ்சும் நான் இந்த சிம்மாசனத்துக்கு கட்டுப்பட்டவன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு ஆரம்பம். கிருஷ்ணர் சொல்றாரு, பிதாமகரே, நன்றி கடனுக்காக ஒருத்தன் அநியாயத்துக்கு துணை போறான்னா அவன் அந்த அநியாயத்தை செஞ்சவனை விட பெரிய பாவி. ஏன்னா தப்பு செய்யறவனுக்கு தெரியாது அவன் தப்பு செய்யறான்னு, ஆனா தெரிஞ்சே துணை போறீங்களே, அதுதான் மிகப்பெரிய துரோகம். நாம கூட சில சமயம் ஆபீஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலையோ ஒரு தப்பு நடக்கும்போது கம்முன்னு இருப்போம். ஏன்னா அந்த தப்பு செய்யறவரால நமக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கும், இல்லனா அவரோட உப்பை நாம தின்னு இருப்போம். ஆனா அந்த ஒரு நிமிஷம் மௌனம் எதிர்காலத்துல ஒரு பெரிய அழிவுக்கே காரணமாயிடும். பீஷ்மர் அன்னைக்கு மௌனமா இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு ரத்த ஆறு ஓடுது. ஒருவேளை அவர் அன்னைக்கு தட்டி கேட்டிருந்தா துரியோதனன் பயந்திருப்பான், பாண்டவர்களுக்கு அநீதி நடந்திருக்காது. ஆனா கடமைங்கிற போர்வையில அவர் செஞ்ச தவறு இப்போ அவரை அம்பு படுக்கையில கிடத்திருச்சு. கிருஷ்ணர் தொடர்ந்து பேசுறாரு, வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை திருத்துறதுக்காகத்தான். இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வலி நீங்க அன்னைக்கு பேசாம இருந்தப்போ மத்தவங்க அனுபவிச்ச வலியோட ஒரு சிறு பகுதி தான். ஒரு மனுஷன் தன் தப்ப உணர்றது தான் உண்மையான ஞானம். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கேன். பீஷ்மரோட கண்கள் இப்போ வேற ஒரு ஒளியை பாக்குது. அவருக்கு தன்னோட தப்பு இப்போ தெளிவா தெரியுது. கண்ணா, நான் இவ்வளவு காலம் ஒரு இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கேன். என்னோட பலமே எனக்கு பலவீனமா மாறிடுச்சுன்னு பீஷ்மர் கதறாரு. அந்த கதறல்ல ஒரு விடுதலை இருக்கு. வாழ்க்கையில நாம எதை சரின்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது சில சமயம் நம்ம கட்டி போடுற விலங்கா கூட இருக்கலாம். அந்த விலங்க உடைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். பீஷ்மருக்கு அந்த துணிச்சல் அன்னைக்கு இல்லாம போச்சு. ஆனா கிருஷ்ணர் இப்போ அவருக்கு அந்த துணிச்சலை தர்றாரு. பிதாமகரே, காலம் முடிஞ்சு போங்கல. நீங்க இப்போ உணர்ற இந்த உண்மை வர்ற தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவனோட மொத்த வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா மாறிடும். கிருஷ்ணரோட இந்த பேச்சு ஒரு பெரிய மாற்றத்தை அங்க உருவாக்குது. அடுத்த பாகத்துல பீஷ்மரோட இந்த ஞான தேடல் இன்னும் ஆழமான இடத்துக்கு போக போகுது. கிருஷ்ணர் அந்த அம்பு படுக்கைக்கு மிக அருகில் மண்டியிட்டு அமர்கிறார். போர்க்களத்து மண் வாசனையும் இரத்தத்தின் வீச்சமும் கலந்த அந்த சூழலில் கிருஷ்ணரின் மேனியிலிருந்து வீசிய அந்த துளசி வாசனை பீஷ்மரின் மூச்சு காற்றை சுத்தப்படுத்துகிறது. பீஷ்மர் மெல்ல கேட்கிறார், கண்ணா, அநீதி நடக்கும்போது நான் அமைதியா இருந்தது தப்புன்னு சொல்ற, ஆனா என் முன்னாடி நின்னது என் சொந்த புள்ளைங்க மாதிரி வளர்ந்த துரியோதனன் கூட்டம். ஒரு பெரியவனா அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறது தர்மம் இல்லையா? அன்பு செலுத்துறது தானே ஆன்மீகம். பீஷ்மரின் இந்த கேள்வி நம் வாழ்வில் பலமுறை நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ளும் ஒரு சமாதானம். தப்பு செய்பவன் நம் உறவினராகவோ நண்பனாகவோ இருந்தால் அன்பு என்கிற போர்வையில் அந்த தப்பை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோம். கிருஷ்ணர் பீஷ்மரின் கண்களை ஊடுருவி பார்க்கிறார். பிதாமகரே, அன்புங்கிறது வேற, பலவீனம்ங்கிறது வேற. ஒரு நோயாளிக்கு கசப்பான மருந்து கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. அவன் என் பையன், அவனுக்கு ஊசி போட மாட்டேன்னு ஒரு தாய் சொன்னா அது அன்பில்ல, அது அந்த பையனோட உயிருக்கே ஆபத்து. நீங்க துரியோதனன் மேல வச்சிருந்தது அன்பில்ல, அது ஒரு விதமான கண்மூடித்தனமான பாசம். அந்த பாசம் அவனோட ஆணவத்தை வளர்த்துச்சு. நீங்க அவனை அப்பவே தண்டிச்சிருந்தா இன்னைக்கு அவன் ஒரு நல்ல அரசனா இருந்திருப்பான். ஆனா நீங்க பெரிய மனுஷன்னு பேரு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவன் செஞ்ச ஒவ்வொரு அக்கிரமத்தையும் மௌனமா அங்கீகரிச்சிங்க. கிருஷ்ணரின் இந்த விளக்கம் ஒரு தெளிவான நீரோடை போல இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது அவங்க மனசு கஷ்டப்படும்னு நினைச்சு நாம சொல்லாம விடுவோம். ஆனா அந்த ஒரு நிமிஷ தயக்கம் அவங்கள ஒரு பெரிய பாதாளத்துல தள்ளிடும்.
பீஷ்மர் அன்னைக்கு செஞ்ச அந்த மன்னிப்புங்கிற விஷயம் தர்மத்துக்கு எதிரா மாறிடுச்சு. கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, மன்னிப்புங்கிறது தப்ப உணர்ந்தவனுக்கு கொடுக்க வேண்டியது, தப்பையே அதிகாரமா செய்யறவனுக்கு கொடுக்கறதில்ல. நீங்க துரியோதனனை மன்னிச்சது மூலமா பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீங்களும் ஒரு காரணமாயிட்டீங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற அநீதியை நீங்க எதிர்க்கலன்னா மறுபக்கம் இருக்கிற நீதியை நீங்க கொல்றீங்கன்னு அர்த்தம். பீஷ்மருக்கு இப்போது ஒரு விஷயம் புரிகிறது. நாம் செய்யாத காரியங்கள் கூட சில நேரங்களில் பாவமாக மாறும். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தப்பு நடக்கும்போது அதை தடுக்காமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய குற்றம்தான். கிருஷ்ணர் சொல்லும் இந்த செயலற்ற பாவம், சின் ஆஃப் இன்ஆக்ஷன், பீஷ்மரை உலுக்குகிறது. கண்ணா, அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படித்தான் நடந்துக்கணும் என்று கேட்கிறார் பீஷ்மர். கிருஷ்ணர் புன்னகைக்கிறார். அதிகாரம்ங்கிறது ஒரு சுமை பிதாமகரே. அது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுறது மற்றவங்களை அடக்கி ஆள்றதுக்கு இல்ல, பலவீனமானவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை ஒரு அலங்காரமா நினைச்சீங்க. சிம்மாசனத்துக்கு விசுவாசமா இருக்கிறத விட அந்த சிம்மாசனம் எதை நிலைநாட்டணுமோ அந்த நீதிக்கு விசுவாசமா இருந்திருக்கணும். நாமும் நம் வேலையிடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த பதவியை தாப்பாற்றிக் கொள்ளவே பல சமரசங்களை செய்து கொள்கிறோம். மேலதிகாரி சொல்றாரு, நான் என்ன பண்றது என்று கை கழுவி விடுகிறோம். ஆனால் பீஷ்மரின் கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் நீதியின் பக்கம் நிற்காத அதிகாரம் வெறும் குப்பைக்கு சமம். பீஷ்மர் அந்த பேரரசின் வழிகாட்டியாக இருந்தும் ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதியை தடுக்க முடியாதவராக போனது அவர் தன் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாததையே காட்டுகிறது. கிருஷ்ணர் அந்த புள்ளியைத்தான் அழுத்தமாக பதிக்கிறார். உங்க வில்லுக்கு இருந்த வலிமை உங்க வார்த்தைக்கு இல்லாம போச்சு என்கிறார் கிருஷ்ணர். வாழ்க்கை என்பது வெறும் மூச்சு விடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடப்பது வெறும் உடலால் அல்ல, அவர் சுமந்த தவறான கொள்கைகளால். கிருஷ்ணர் அந்த சுமைகளை ஒவ்வொன்றாக இறக்கி வைக்கிறார். பிதாமகரே, ஒரு மனுஷன் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ற அந்த ஒரு நொடி 1000 வருஷ தவத்துக்கு சமம். நீங்க இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த அம்பு படுக்கை உங்களுக்கு வலியை கொடுக்காது, அது உங்களை மேலே எழும்ப வைக்கும் ஒரு படிக்கட்டா மாறும். கிருஷ்ணரின் குரலில் இருந்த அந்த காந்த சக்தி பீஷ்மரின் மனதை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு செல்கிறது. அன்புக்கும் நீதிக்கும் இடையில் ஒரு நூலிழைதான் வித்தியாசம். அந்த நூலிழையை தவறவிட்டால் வாழ்க்கை ஒரு பெரிய போர்க்களமாகிவிடும். பீஷ்மர் அந்த இழையை தவறவிட்டவர், ஆனால் கிருஷ்ணர் அதை மீண்டும் அவருக்கு கோர்த்து தருகிறார். மனசுல இருக்கிற கரையை துடைக்காம உடம்புல இருக்கிற வீரத்தால எந்த பயனும் இல்லை என்கிற கிருஷ்ணரின் வரிகள் அங்கிருந்த ஒவ்வொரு தூசிலும் எதிரொலிக்கிறது. பீஷ்மர் மெல்ல கண்களை மூடுகிறார். இப்போது அவருக்கு அவர் வலிகளை விட கிருஷ்ணர் சொல்லும் அந்த பேரொளி பெரியதாக தெரிகிறது. இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. ஆன்மாவின் அடுத்தடுத்த அடுக்குகளை நோக்கி கிருஷ்ணர் அவரை அழைத்து செல்கிறார். கிருஷ்ணர் மெதுவா பீஷ்மரோட காலடி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அந்த போர்க்களத்துல வீசுற காத்துல எத்தனையோ பேரோட மரண ஓலம் கலந்திருக்கு. ஆனா கிருஷ்ணர் பேசுறப்ப மட்டும் அந்த இடத்துல ஒரு தெய்வீக அமைதி நிலவுது. பீஷ்மர் மெதுவா கண்ணை திறந்து கேக்குறாரு, கண்ணா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு மனுஷன் தான் எடுத்த முடிவால ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அழியுதுன்னா அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமா? காலம்னு ஒண்ணு இருக்கே, அதுதானே எல்லாத்தையும் நடத்துது. நான் வெறும் கருவிதானே? இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏதாவது தப்பு நடந்தா விதிப்படிதான் நடக்கும்னு சொல்லி நம்ம பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்போம். கிருஷ்ணர் ஒரு சின்ன சிரிப்போட பதில் சொல்றாரு, பிதாமகரே, காலமும் விதியும் உண்மைதான். ஆனா அந்த விதியை உருவாக்குறது உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் தான். ஒரு விதை போட்டா அது மரமா ஆகுறது விதி. ஆனா அந்த விதைய போடணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது உங்களோட சுதந்திரம். நீங்க அன்னைக்கு அந்த சபையில மௌனமா இருந்தப்போ காலம் பார்த்துக்கோன்னு ஒதுங்கிட்டீங்க. ஆனா காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த நீங்க அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டு இப்ப காலத்து மேல பழிய போடுறது சரியில்லை. கிருஷ்ணரோட இந்த விளக்கம் நம்ம விதியை சொல்லி தப்பிக்கிற அந்த ஓட்டைய அடைச்சிடுது. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. என் ஜாதகத்துல இப்படி இருக்கு, என் தலையெழுத்து இப்படி இருக்குன்னு சொல்லி நாம எடுக்க வேண்டிய முயற்சிகளை விட்டுடுறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உங்க கையில இருக்கிறது செயல் மட்டும்தான். அந்த செயலை சரியா செஞ்சா விதி கூட தன் பாதையை மாத்திக்கொள்ளும். பீஷ்மர் ஒரு மகா வீரர். அவர் நினைச்சிருந்தா அந்த போரையே தடுத்திருக்கலாம். ஆனா அவர் தான் ஒரு கருவின்னு நினைச்சுக்கிட்டு தர்மத்துக்கு எதிரா இருக்கிற ஒரு பக்கத்துல போய் நின்னுட்டாரு. இது கருவித்தனம் இல்ல, இது பொறுப்புல இருந்து விலகிறது.
பீஷ்மரோட முகத்துல இப்போ ஒரு தெளிவு தெரியுது. அப்போ ஒரு மனுஷன் தான் எடுக்கிற முடிவுக்கு அவனே முழு பொறுப்பா அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமாம் பிதாமகரே, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு அலையை உருவாக்கும். அந்த அலை உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தரை பாதிக்கும். நீங்க அன்னைக்கு எடுத்த அந்த பயங்கரமான சபதம் உங்களை ஒரு பெரிய மனுஷனா காட்டுச்சு. ஆனா அந்த சபதத்தோட விளைவுதான் இன்னைக்கு இந்த இளவரசர்கள் எல்லாம் செத்து விழுகிறதுக்கு காரணம். ஒரு மனுஷன் தன் கௌரவத்துக்காக எடுக்கிற முடிவு சமூகத்தையே பாதிக்கும்னா அது தர்மத்துக்கு எதிரானது. யோசிச்சு பாருங்க, நாம எடுக்கிற சில முடிவுகள் நமக்கு பெருமையா இருக்கலாம். நான் யார்கிட்டையும் தலகுனிய மாட்டேன்னு நாம வச்சிருக்கிற அந்த ஈகோ நம்ம குடும்பத்தையோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையோ நசுக்குதுன்னா அந்த கௌரவத்தால என்ன பயன்? பீஷ்மரோட அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு இவ்வளவு விதவைகளை உருவாக்கி இருக்கு. கிருஷ்ணர் அந்த புள்ளியை தான் சுட்டி காட்டுறாரு. பிதாமகரே, ஒரு தலைவன் எடுக்கிற முடிவு அவனோட சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. அது மத்தவங்களோட நல்வாழ்வுக்காக இருக்கணும். நீங்க உங்க சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைச்சப்போ அடுத்த தலைமுறையோட அமைதியை பலி கொடுத்துட்டீங்க. இந்த உலகத்துல எதுவும் தனித்தனியா நடக்கிறது இல்ல, எல்லாம் உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. பீஷ்மர் அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசியிருந்தா இன்னைக்கு இந்த குருக்ஷேத்திரம் ஒரு சுடுகாடா மாறி இருக்காது. கிருஷ்ணர் பீஷ்மருக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து நாம விலகும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை அநியாயம் வந்து நிரப்பிடுது. நாம எனக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்குற ஒவ்வொரு இடமும் ஒரு அநியாயக்காரனுக்கு கொடுக்கப்படுற மேடை மாதிரி தான். பீஷ்மர் இப்போ அந்த அம்பு படுக்கையில ஒரு நிம்மதியை உணர்றாரு. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம் கிருஷ்ணரோட வார்த்தையால கரைய ஆரம்பிச்சிடுச்சு. கண்ணா, இப்போ எனக்கு புரியுது. நான் செஞ்சது தியாகம் இல்ல, அது ஒரு விதமான அகங்காரம் தான். என் பேரை நிலைநாட்டிக்க நான் செஞ்ச அந்த சபதம் இன்னைக்கு ஒரு சுமையா என் மேலேயே ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பீஷ்மர் சொல்றப்போ கிருஷ்ணரோட கண்ணுல ஒரு மென்மையான ஒளி தெரியுது. ஒரு மனுஷன் தன் தப்ப முழுசா ஒத்துக்கிறப்போ அங்க கடவுள் வந்து நிக்கிறாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி இல்ல, அது ஒரு பொறுப்பான பயணம். நாம போடுற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். பீஷ்மரோட கதை நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம் இதுதான். உங்க பலம் மத்தவங்களை அடக்கிறதுல இல்ல, மத்தவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுல தான் இருக்கு. கிருஷ்ணர் பீஷ்மரை ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் பார்க்கல, அவர் மூலமா இந்த உலகத்துக்கே ஒரு தர்மத்தை போதிக்கிறாரு. அடுத்த பாகத்துல இந்த உரையாடல் இன்னும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களை நோக்கி போக போகுது. கிருஷ்ணர் இப்போ பீஷ்மரோட முகத்துக்கு ரொம்ப நெருக்கமா வராரு. அந்த போர்க்களத்து புழுதிக்கு நடுவுல கிருஷ்ணரோட கண்கள் மட்டும் ஒரு அபூர்வமான ஒளியோட மின்னுது. பீஷ்மர் மெதுவா கேக்குறாரு, கண்ணா, இவ்வளவு தூரம் பேசிட்டோம், ஆனா ஒன்னு மட்டும் எனக்கு இன்னும் புரியல. நான் கெட்டவன் கூட நின்னது தப்புன்னு சொல்ற, சரி, ஆனா தர்மமே உருவான பாண்டவர்கள் கூட சூதாடுனாங்களே, பொண்டாட்டியையே பணயம் வச்சாங்களே, அது மட்டும் தர்மமா? அவங்க பக்கம் நீ நிக்கிறியே, இது என்ன நியாயம்? பீஷ்மரோட இந்த கேள்வி இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பேரு கேட்கிற ஒரு யதார்த்தமான கேள்விதான். அவன் மட்டும் என்ன யோகியனா, அவனும் தப்பு பண்றானே, அவனையே யாரும் கேட்கல அப்படின்னு நாம மத்தவங்க மேல விரல நீட்டுவோம். கிருஷ்ணர் ஒரு ஆழமான பெருமூச்சு விடுறாரு. பிதாமகரே, பாண்டவர்கள் செஞ்சது தப்புதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க சூதாடுனது, திரௌபதிய பணயம் வச்சதெல்லாம் மிகப்பெரிய பலவீனம். ஆனா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பாண்டவர்கள் தாங்கள் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அதுக்காக 13 வருஷம் காட்டுல கஷ்டப்பட்டு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாங்க. அவங்க தப்ப கிருத்திக்க தயாரா இருந்தாங்க. ஆனா கௌரவர்கள் தாங்கள் செய்கிற அக்கிரமத்தையே அதிகாரம்னு நினைச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்தினாங்க. தப்பு பண்றது மனுஷ இயல்பு, ஆனா அந்த தப்பையே தர்மம்னு சொல்றது தான் அசுரகுணம். இந்த விளக்கம் பீஷ்மரோட மனசுல இருந்த ஒரு பெரிய முடிச்ச அவிழ்க்குது. நம்ம வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க, நாமளும் தப்பு பண்ணுவோம். ஆனா அந்த தப்பை திருத்திக்க நினைக்கிறோமா இல்ல நாம் பண்ணது சரிதான்னு வாதாடுறோமாங்கிறதுல தான் நம்ம குணமே இருக்கு. பீஷ்மர் அன்னைக்கு கௌரவர்கள் பக்கம் நின்னதுக்கு காரணம் நன்றி கடன்னு சொன்னாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாய் கூட தனக்கு சோறு போடுறவனுக்கு நன்றியா இருக்கும். ஆனா மனுஷனுக்கு விவேகம்னு ஒன்னு இருக்கு. அந்த விவேகம் எது சரி எது தப்புன்னு பிரிக்கணும். நீங்க உங்களோட நன்றி கடனை தர்மத்தை விட மேலா நினைச்சிங்க. பாண்டவர்கள் தப்பு செஞ்சப்போ அவங்கள தண்டிச்சிருக்க வேண்டிய நீங்க கௌரவர்கள் தப்பு செஞ்சப்போ அவங்களுக்கு கொடையா நின்னீங்க. பீஷ்மரோட அம்பு படுக்கை இப்போ அவருக்கு ஒரு தியான பீடம் மாதிரி ஆயிடுச்சு. வலிங்கிறது உடம்ப தாண்டி மனசுக்குள்ள ஒரு தெளிவை தருது. கிருஷ்ணர் தொடர்ந்து பேசுறாரு. பிதாமகரே, தர்மம்ங்கிறது ஏதோ ஒரு பக்கத்துல நிக்கிறது இல்ல, அது நியாயத்தோட பக்கத்துல நிக்கிறது. பாண்டவர்கள் பக்கம் நான் நிக்கிறதுக்கு காரணம் அவங்க அழிவை நோக்கி போகல, அவங்க வளர்ச்சியை நோக்கி போறாங்க. அவங்க தப்புல இருந்து கத்துக்கிட்டாங்க.
ஆனா நீங்க ஒரு பழைய காலத்து சட்டத்தை பிடிச்சுக்கிட்டு காலாவதியான ஒரு கௌரவத்துக்காக போராடுறீங்க. ஒரு மரம் வளரணும்னா அது பழைய இலைகளை உதிர்த்திட்டு புது துளிர் விடணும். நீங்க அந்த பழைய இலைகளையே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாம கூட சில பழைய பழக்க வழக்கங்களை எங்க தாத்தா காலத்துல இப்படித்தான் செஞ்சாங்க, அதனால நானும் இதை பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிப்போம். ஆனா அந்த பழக்கம் இன்னைக்கு யாருக்காவது வலிய தருதுன்னா அதை மாத்திக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். பீஷ்மர் தன்னோட பிதாமகருங்கிற அந்த பதவியையும் கௌரவத்தையும் ஒரு சுமையா சுமந்துகிட்டு இருந்தாரு. கிருஷ்ணர் அந்த சுமையை இப்போ இறக்கி வைக்கிறாரு. மனுஷன் எப்பவும் தான் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியறோங்கிறதுல தான் குறியா இருக்கான். ஆனா கடவுளுக்கு முன்னாடி எப்படி இருக்கோன்னு யோசிக்கிறதே இல்லை. நீங்க உலகத்துக்கு பெரியவரா தெரியணும்னு நினைச்சீங்க, ஆனா உங்க மனசாட்சிக்கு முன்னாடி சின்னவராயிட்டீங்க. இந்த வார்த்தை பீஷ்மரை ரொம்பவே பாதிக்குது. அவர் அழுதுகிட்டே கேட்கிறாரு, கண்ணா, அப்போ என் வாழ்க்கை முழுசும் ஒரு தோல்வியா? நான் செஞ்ச நல்ல காரியங்கள் எதுவுமே கணக்குல வராதா? கிருஷ்ணர் மென்மையா சிரிச்சுக்கிட்டே பீஷ்மரோட நெத்தியில கை வைக்கிறாரு. இல்ல பிதாமகரே, உங்க வாழ்க்கை ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு பெரிய பாடம். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவுள்ளவனா இருந்தாலும், அவன் தர்மத்துல இருந்து ஒரு அங்குலம் விலகினா கூட அவனோட வீழ்ச்சி நிச்சயங்கிற பாடத்தை நீங்க உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ இந்த அம்பு படுக்கையில உங்களுக்கு ஒரு தெளிவை தருது பாத்தீங்களா? அதுவே ஒரு பெரிய பரிசு தான். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் உள்ள அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவத்திலிருந்து நாம எதை புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். பீஷ்மர் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. நான் ஒரு கருவியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் ஒரு தடையா இருந்துட்டேன்னு அவர் சொல்லும்போது அங்க ஒரு பெரிய மனமாற்றம் நடக்குது. கிருஷ்ணரோட இந்த பேச்சு வெறும் அட்வைஸ் இல்ல, அது ஒரு மனுஷனோட ஆத்மாவை சுத்தப்படுத்துற ஒரு கங்கை ஆறு. பீஷ்மர் இப்போ அந்த ஆத்துல முழுக்காடுறாரு. அடுத்த பாகத்துல இன்னும் ஆழமான ரகசியங்கள், அதாவது மரணத்தை பத்தின ஒரு பெரிய உண்மையை கிருஷ்ணர் சொல்ல போறாரு. கிருஷ்ணர் இப்போ பீஷ்மரோட முகத்துக்கு ரொம்ப பக்கத்துல குனிஞ்சு அந்த போர்க்களத்து புழுதியையும் இரத்த வாசனையையும் பொருட்படுத்தாம அமர்றாரு. பீஷ்மரோட மூச்சு இப்போ ரொம்ப மெதுவா ஒரு தாள லயத்தோட வருது. அவர் கேட்குறாரு, கண்ணா, இவ்வளவு அம்புகள் என் உடம்ப தொலைச்சிருக்கு, ஆனா என் உயிர் மட்டும் ஏன் இன்னும் பிரியாம இருக்கு? நான் நினைச்ச நேரத்துல சாகுற வரம், இச்சா மரணம் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே நான் ஏன் இன்னும் இந்த உடம்ப சுமந்துகிட்டு இருக்கணும்? மரணம்ங்கிறது ஒரு விடுதலை நானே, அதை ஏன் காலம் எனக்கு தள்ளி போடுது? இந்த தவிப்பு ஒரு கட்டத்துல நாம எல்லாருமே அனுபவிக்கிற ஒண்ணுதான். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? சீக்கிரம் ஒரு முடிவு வராதான்னு நாம கதறுவோம். கிருஷ்ணர் பீஷ்மரோட நெத்தியில் இருக்கிற அந்த வியர்வையை தொடச்சு விடுறாரு. பிதாமகரே, மரணம்ங்கிறது ஒரு கதவை திறக்கிறது மாதிரி தான். ஆனா அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற எல்லா கணக்குகளையும் நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க இந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கிறது வெறும் உயிருக்காக இல்ல, ஒரு பெரிய பாடத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. சூரியன் வடக்கு நோக்கி திரும்புற அந்த உத்தராயண காலம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களோட அந்த பழைய நாணை முழுசை எரிக்கிறதுக்காக தான். ஒரு மனுஷன் சாகறதுக்கு முன்னாடி தான் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு சாட்சியா நின்னு பார்க்கணும். அந்த பார்வைதான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாம கூட சில சமயம் சொல்லுவோம், ஏன் இவ்வளவு நாள் இழுக்குதுன்னு. ஆனா அந்த இழுபறி நேரத்துல தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும். பீஷ்மர் இவ்வளவு பெரிய வீரர், ஆனா அவர் செஞ்ச தர்ம சங்கடங்கள் அவரை இந்த அம்பு படுக்கையில கட்டி போட்டிருக்கு. கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, மரணத்தை பத்தி பயப்படுறவன் வாழ்றதே இல்லை, ஆனா மரணத்தை காதலிச்சுக்கிட்டு காத்திருக்கிறவன் வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறான். நீங்க இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் நீங்க அன்னைக்கு தர்மத்தை தவறவிட்டப்போ ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடுறது மாதிரி. இந்த வலி இல்லாம அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்காது. இது தண்டனை இல்ல பிதாமகரே, இது ஒரு சுத்திகரிப்பு, பியூரிஃபிகேஷன். பீஷ்மர் இப்போ கண்ணை மூடி யோசிக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல எதை நினைக்கணும்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் ஒரு அழகான பதில் சொல்றாரு. தன்னோட சாதனைகளை இல்ல, தன்னோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுற அந்த தெளிவை மட்டும் நினைக்கணும். நாம செஞ்ச தர்மம் நம்ம காப்பாத்தும்னு சொல்வாங்க, ஆனா அந்த தர்மத்துல ஒரு துளி கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. நீங்க நான் மகாவீரன், நான் சத்தியசீலன்னு நினைச்ச வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. ஆனா இப்போ கிருஷ்ணரோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சதும் அந்த வலிகள் எல்லாம் ஒரு சுகமா மாறுது பாத்தீங்களா? இதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்வாங்க, நான் அவ்வளவு பண்ணினேன் இவ்வளவு பண்ணினேன் ஆனா எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு. இதுல அந்த நான் தான் பிரச்சனையே. நாம செய்யறது எதுவுமே நம்மால நடக்கல, அது ஏதோ ஒரு சக்தியால நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலப்போதான் அந்த பாரம் குறையும். பீஷ்மர் இப்போ அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, கண்ணா,
இப்போ எனக்கு இந்த அம்பு படுக்க பூ மெத்த மாதிரி இருக்கு. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இவ்வளவு காலம் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்திருக்கேன். அந்த வேஷம் கலைஞ்சு போச்சு. கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அந்த வேஷம் களையிறதுக்காக தான் இவ்வளவு ரத்தமும் இவ்வளவு போரும் தேவையா இருந்துச்சு. வாழ்க்கையில மரணம்ங்கிறது ஒரு முடிவில்லை, அது ஒரு புது ஆரம்பம். ஆனா அந்த ஆரம்பம் சரியா இருக்கணும்னா முடிவுல ஒரு தெளிவு இருக்கணும். பீஷ்மர் இப்ப அந்த தெளிவோட இருக்காரு. அவர் பக்கத்துல நிக்கிற கிருஷ்ணர் ஒரு கடவுளா மட்டும் இல்லாம ஒரு தோழனா, ஒரு குருவா அவருக்கு வழிகாட்டுறாரு. பிதாமகரே, இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதில்லை. புகழும் வராது, வசையும் வராது. ஆனா நீங்க அடைஞ்ச அந்த ஆத்ம ஞானம் மட்டும்தான் உங்க கூட வரும். ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுற அந்த ஒரு நிமிஷம் அவன் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் விட மேலானது. கிருஷ்ணரோட இந்த வார்த்தை பீஷ்மரோட ஆன்மாவை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. நாமும் நம்ம வாழ்க்கையில எதையோ தேடி ஓடுறோம். ஆனா கடைசியில நமக்கு புரிய போறது ஒண்ணுதான், நாம அன்பா இருந்தோமா, உண்மையா இருந்தோமாங்கிறது தான். பீஷ்மர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுமை பண்ணாரு. ஆனா கடைசியில அவருக்கு துணையா இருக்கிறது இந்த அம்பு படுக்கையும் கிருஷ்ணரோட பேச்சும் தான். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை இல்லை பிதாமகரே, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி தான் இந்த உலகத்துக்கே தேவை. கிருஷ்ணர் இப்படி சொல்லும்போது அந்த போர்க்களத்துல ஒரு பெரிய அமைதி நிலவுது. அடுத்த பாகத்துல தர்மத்தோட நுணுக்கங்களை பீஷ்மர் உலகத்துக்கே உபதேசிக்க போறாரு. கிருஷ்ணர் மெதுவா பீஷ்மரோட கையை பிடிச்சுக்கிறாரு. அந்த போர்க்களத்துல இருக்கிற அத்தனை வீரர்களும், ஏன் பாண்டவர்கள் கூட தள்ளி நின்னு இந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பீஷ்மர் இப்போ ஒரு ஆழமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. கண்ணா, என் கண்ணு முன்னாடி தர்மம் தோத்து போன மாதிரியும் அதர்மம் ஜெயிச்ச மாதிரியும் பல முறை தோணுச்சு. ஆனா இப்போ நீ சொல்லத்தான் புரியுது, தர்மம்ங்கிறது ஒரு போர்ல ஜெயிக்கிறது இல்ல, அது மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க ஜெயிக்கிறதுன்னு. இப்போ என் முன்னாடி நிக்கிற இந்த தர்மபுத்திரன் தர்மத்தை எப்படி காப்பாத்தணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எனக்கு தோன்றத நான் சொல்லட்டுமா? கிருஷ்ணர் புன்னகைச்சுக்கிட்டே தலையசைக்கிறாரு. சொல்லுங்க பிதாமகரே, உலகம் உங்க வாயால அந்த நீதியை கேட்கட்டும். இந்த இடத்துல தான் பீஷ்மர் சாந்தி பர்வம்னு சொல்லப்படுற அந்த பெரிய வாழ்க்கை ஞானத்தை உலகத்துக்கு சொல்ல வர்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு அரசன் தன் நாட்டை ஆள்றதை விட முதல்ல தன் புலன்களை ஆளணும். ஆசை, கோபம், பயம், இந்த மூணும் ஒரு மனுஷனோட கண்ணை மறைக்கும். ஒரு தப்பு நடக்கும்போது அதுல சம்பந்தப்பட்டவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா தண்டனையை குறைக்கிறது தான் மனுஷ இயல்பு. ஆனா ஒரு தலைவனுக்கு அந்த பலவீனம் இருக்கக்கூடாது. நீதியோட தராசுல ஒரு பக்கம் தன் பெத்த பிள்ளையே இருந்தாலும் மறுபக்கம் உண்மை இருந்துச்சுன்னா அந்த உண்மையத்தான் அவன் தூக்கி பிடிக்கணும். பீஷ்மரோட இந்த வார்த்தை அன்னைக்கு அவர் செய்ய தவறின ஒரு காரியத்தோட எதிரொலிதான். நாம கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பொறுப்புல இருப்போம். ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்பத்துல தலைவனா இருக்கலாம். அப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சலுகையும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு கெடுபிடியும் காட்டுவோம். ஆனா பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, பதவிங்கிறது ஒரு முள் கிரீடம், அதை சுமக்கிறவன் எப்பவும் விழிப்பா இருக்கணும். ஒரு தலைவன் தூங்குனா அந்த நாடே இருட்டுல மூழ்கிடும். அவரோட ஒவ்வொரு சொல்லும் ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்குது. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழின்னு சொல்வாங்க. ஆனா பீஷ்மர் சொல்றாரு, மன்னன் தர்மத்தோட வழியில நடந்தா மட்டும்தான் மக்களோட மனசுல அமைதி இருக்கும். பீஷ்மர் தொடர்ந்து சொல்றாரு, தர்மம்ங்கிறது கஷ்டமான நேரத்துல தான் சோதிக்கப்படும். நல்லா இருக்கும்போது எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது உங்களோட கௌரவம் போகுதுன்னு தெரிஞ்சும் நீங்க உண்மையை சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தர்மம். நான் என் கௌரவத்துக்காக உண்மையை மறைச்சேன், அதுதான் என் வீழ்ச்சி. இப்போ இங்க இருக்கிற பாண்டவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், அதிகாரத்துல இருக்கும்போது பணிவா இருங்க, பலமா இருக்கும்போது தயவா இருங்க. உங்களை நம்பி வர்ற ஒரு எளியவனோட கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அந்த பதில் தான் உங்க ஆட்சியோட வெற்றியை தீர்மானிக்கும். இந்த உபதேசத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நாம எப்பவும் மத்தவங்களை எப்படி ஆளலாம்னு யோசிக்கிறோம், ஆனா நம்ம மனசை எப்படி ஆளலாம்னு யோசிக்கிறதே இல்லை. பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்துகிட்டே இந்த உலகத்துக்கே ஒரு பாடம் எடுக்கிறாரு. செல்வம் வரும் போகும், அதிகாரம் வரும் போகும், ஆனா நீங்க செஞ்ச தர்மம் மட்டும்தான் உங்களோட நிழல் மாதிரி கூடவே வரும். ஒரு மனுஷன் சாகும்போது அவன்கிட்ட எஞ்சி இருக்கிறது அவனோட நற்பெயர் மட்டும்தான். அந்த பெயரை தப்பான வழியில சம்பாதிக்காதீங்க. பீஷ்மரோட குரல் இப்போ ஒரு தெய்வீக அதிர்வை உருவாக்குது. கிருஷ்ணர் அதை அமைதியா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் கேட்கிறாரு, பிதாமகரே, ஒரு மனுஷன் எப்ப முழுமை அடைறான்? பீஷ்மர் சொல்றாரு, எப்போ அவன் தனக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மறக்கிறானோ, எப்போ மத்தவங்களோட வலிய தன் வலியா உணர்றானோ, அப்போ அவன் முழுமை அடைறான். நான் ஒரு ராஜாவா, ஒரு வீரனா மட்டும்தான் வாழ்ந்தேன். ஆனா ஒரு சாதாரண மனுஷனோட வலியையோ ஒரு பெண்ணோட கௌரவத்தையோ ஏன் வலியா நான் நினைக்கல.
அந்த தவறு தான் இப்போ என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா இப்போ நான் எல்லாரையும் ஒன்னா பார்க்கறேன். என் உடம்புல குத்துன அம்புகள் கூட எனக்கு இப்ப வலிக்கல. ஏன்னா என் ஆத்மா அந்த உடம்பை விட்டு மேலே எழும்பிடுச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இங்க நாம கத்துக்க வேண்டிய ஒரே பாடம் நேர்மைதான். பீஷ்மர் அந்த பாடத்தை இப்போ முழுசா படிச்சு முடிச்சிட்டாரு. அவரோட இந்த உரையாடல் வெறும் வானம் ஒரு மெல்லிய சிவப்பான நிறத்துல மாற ஆரம்பிக்குது. அந்த போர்க்களத்துல வீசின காத்துல இப்போ ஒரு அமைதி. பீஷ்மரோட மூச்சு இப்போ ரொம்ப நிதானமா ஒரு மந்திரம் மாதிரி ஒலிக்குது. அவரோட கண்கள் கிருஷ்ணரோட முகத்தையே உத்து பார்க்குது. கண்ணா, இவ்வளவு நேரம் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆத்மாவில் இருக்கிற அழுக்கையெல்லாம் கழுவிடுச்சு. இப்போ எனக்குள்ள எந்த கேள்வியும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க எதை தேடி ஓடுறானோ அந்த அமைதி இப்போ இந்த அம்பு படுக்கையில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பீஷ்மர் சொல்றப்போ அவரோட குரல்ல ஒரு தெளிவு பிறக்குது. கிருஷ்ணர் அந்த பெரியவரோட கையை ரொம்ப மென்மையா பிடிச்சிக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, பிதாமகரே, ஒரு விளக்கு அணையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒளியை தரும். அந்த மாதிரி உங்களோட இந்த இறுதி நிமிஷங்கள் உலகத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. நீங்க செஞ்சது தப்போ சரியோ, ஆனா கடைசியில நீங்க அந்த உண்மையை ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களை ஒரு மகானா மாத்திருக்கு. ஒரு மனுஷன் தன் தப்ப ஒத்துக்கிட்டு அது திருத்திக்கணும்னு நினைக்கிற அந்த நிமிஷமே அவன் கடவுளுக்கு நெருக்கமாயிடுறான். இப்போ நீங்க வெறும் பீஷ்மர் இல்ல, நீங்க ஒரு தர்மத்தோட சாட்சியா நிக்கிறீங்க. கிருஷ்ணரோட இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பீஷ்மர் மேல விழுது. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் உச்சக்கட்ட உண்மை. நாம எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தோங்கிறது முக்கியம் இல்ல. சாகுறப்போ நம்ம மனசாட்சி எவ்வளவு நிம்மதியா இருக்குங்கிறது தான் முக்கியம். பீஷ்மர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுமை பண்ணினாரு. ஆனா கடைசியில அவருக்கு துணையா இருக்கிறது இந்த அம்பு படுக்கையும் அவருக்கு முன்னாடி நிக்கிற அந்த பரந்தாமனும் தான். கண்ணா, இப்போ எனக்கு மரணம் ஒரு பயமா தெரியல, அது ஒரு விடுதலையா தெரியுது. ஒரு பழைய சட்டைய கழட்டி போடுற மாதிரி இந்த உடம்ப நான் விட தயாரா இருக்கேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்லும்போது சுத்தி இருந்த எல்லாரோட கண்ணிலையும் கண்ணீர் வழியுது. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே நாம வந்து சேரணும். பீஷ்மர் கங்கையோட மகனா பிறந்து இன்னைக்கு தர்மத்தோட மகனா விடைபெறாரு. அவர் கிருஷ்ணரை பார்த்து கடைசியா ஒன்னு கேட்கிறாரு, கண்ணா, இனிமே இந்த உலகத்துல மனுஷங்க எப்படி வாழணும்னு நீ நினைக்கிற? கிருஷ்ணர் ஒரு புன்னகையோட பதில் சொல்றாரு, பிதாமகரே, நாங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு நாமங்கிற அன்போட வாழணும். அதிகாரம் இருக்கிற இடத்துல நேர்மையும் பலம் இருக்கிற இடத்துல கருணையும் இருக்கணும். எவன் ஒருவன் மொத்தவங்களோட துயரத்தை தான் துயரமா நினைக்கிறானோ அவன் மனசுல நான் எப்பவும் இருப்பேன். இந்த ஒரு வரி தான் மொத்த ஆன்மீகத்தோட சாரம். பீஷ்மர் மெல்ல கண்ணை மூடுறாரு. அவரோட ஆத்மா இப்போ அந்த உடம்புல இருந்து மெதுவா மேலே எழும்புது. அந்த அம்பு படுக்கை இப்போ ஒரு சிம்மாசனமா தெரியுது. கிருஷ்ணர் அங்கேயே நிற்கிறாரு, அந்த பெரியவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு ஒரு மௌனமான பிரார்த்தனையோட. பீஷ்மரோட மரணம் ஒரு முடிவில்லை, அது ஒரு விழிப்புணர்வு. நாமளும் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திப்போம், பல தப்புகளை செய்வோம். ஆனா பீஷ்மர் போல அந்த தப்பை உணர்ந்து கிருஷ்ணர் போல ஒரு நல்வழியை கண்டுபிடிச்சு நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள பயணமா மாறும். இந்த உலகத்துல எதுவும் நிலையானது இல்லை. ஆனா நாம விட்டுட்டு போற அந்த தர்மமும் அன்பு மட்டும்தான் காலத்துக்கும் வாழும். பீஷ்மர் இன்னைக்கு இல்ல, ஆனா அவர் சொல்லி கொடுத்த அந்த பாடம் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரியுது. உண்மையை பேசுங்க, நேர்மையா இருங்க, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. இதுதான் அந்த மகா வீரர் நமக்கு விட்டுட்டு போன உயில். கிருஷ்ணரோட அந்த புன்னகை நமக்கு சொல்றதும் அதுதான். பயம் வேண்டாம், தர்மத்தின் பக்கம் நில்லுங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். இந்த உறுதி தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த நிமிஷம் உங்க மனசை தொட்டு பாருங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு பீஷ்மர் இருக்காரு, அவருக்குள்ளேயும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த தேடலுக்கு பதில் உங்ககிட்டயே தான் இருக்கு. நேர்மையா வாழறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது தர நிம்மதி வேற எதுலையும் கிடைக்காது. பீஷ்மரோட இந்த பயணம் நமக்கு கத்துக் கொடுத்தது இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு, அதை தர்மத்துக்காக பயன்படுத்துங்க. கிருஷ்ணரோட பாதத்துல அந்த மகான் சரணடைஞ்ச மாதிரி நாமளும் நம்ம கடமைகளை சரியா செஞ்சு அந்த பேரொளியில கலப்போம். இதுதான் உண்மையான வெற்றி, இதுதான் உண்மையான ஆன்மீகம்.